வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே தங்களுக்கு நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்கள் கிரகங்களில் இல்லங்களில் ஒழிக்க வைத்து சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தனுர் மாதம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரமானது 19. குத்து விளக்கெரிய கோடுகால் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திராவாய் மைத்தாடங் கண்ணினாய் நீவும் மணாளனை எத்தனை போதும் துயிலற ஓட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றில்லாயால் தத்துவமன்று தகவலோரியம் பாவாய். இதனுடைய விளக்கமானது, பஞ்சசேனம் எனப்படும் இந்த திருப்பாசுரத்தில் பஞ்சுமெத்தையின் நேர்த்தி, மனம், பஞ்சு, பட்டு, கம்பளம், மலர், தளிர் என்ற 5 வகை பொருள்களால் ஆன படுக்கையாகும். இந்த பஞ்சசயனம் எனப்படுவது அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம், குளிர்ச்சி ஆகிய இந்த 5 சிறப்புகளை உடைய படுக்கை. மேலும் பஞ்சசயனத்தின் மெத்தென்றே தன்மையாலும் மேன்மையாலும் பக்கத்தில் நப்பின்னை உறைவதனாலும் உறங்குவதனாலும் கண்ணன் கண் இன்னும் விழிக்கவில்லையோ, ஆய்ச்சியர் குரலுக்கு செவிமடுத்து இறங்காமல் வளாகடத்தல் அவனுடைய தகுதிக்கும் இயல்புக்கும் உடன்பாடான பண்புகள் இல்லையே என்று பாவை நோன்பு நூற்கும் பெண்கள் கூறினார்களாம். சுப அஸ்து.